இவங்க என் அம்மா இல்ல, என்னால நம்ப முடியாது. நம்புங்க தம்பி, நான் அல்லா மேல ஆணையா சொல்றேன், இவங்கதான் உங்க அம்மா. இவங்க என் அம்மாண்ணா ஏன் என்ன ஒரு அனாதைன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கணும்? முகத்துல முக்காட போட்டுட்டு ஏன் மறைஞ்சு வாழணும்? பொய்யா ஒரு தந்தியை கொடுத்து மேரி அம்மா தான் என் அம்மான்னு எல்லாரையும் நம்ப வச்சு மேரி அம்மாவும் என்னையும் ஏன் அசிங்கப்படுத்தணும்? கல்லறையில் ஆள வச்சு ஏன் அடிக்கணும்? இதுதான் ஒரு தாய் பெத்த மகனுக்கு செய்யக்கூடிய கடமையா? சொல்லுங்க. என்னை கூப்பிட்டு ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை, நான் தான் உன் அம்மான்னு சொல்லிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு ஆளை வச்சு மிரட்டி எதிரி அடிக்கிற மாதிரி அடிச்சுல என்ன கூட்டிட்டு வந்து நிறுத்திருக்கீங்க. இதுதான் தாய் பாசங்கிறதா? ஆமாப்பா, தாய் பாசம் தான். பெத்த பிள்ளைக்கு முன்னால நேருக்கு நேரா வந்து நான் தான் உன்னை பெத்த அம்மான்னு சொல்லிக்க முடியாத சூழ்நிலை ஒரு தாய்க்கு ஏற்பட்டிருக்குன்னா அது ஓ அம்மாவுக்கு தான். இத்தனை வருஷமா உங்க அம்மாவை பிரிஞ்சு நீ மட்டும் தான் அனாதையா இருந்தேன்னு நினைக்கிறியா? கட்டுன புருஷனையும் பெத்த மகனையும் இத்தனை வருஷமா பிரிஞ்சு கண்ணீரோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே உங்க அம்மா, அவங்களும் அனாதை தான். உனக்கு முன்னால வந்து நான் தான் உன்னை பெத்த அம்மான்னு ஏன் சொல்லிக்க முடியலன்னு கேளு, உங்க அம்மாவை நீயே கேளு. அதுக்காக அனாவசியமா பேசி அவங்க மனசை புண்படுத்தாத. அதை தாங்கிக்கிற சக்தி அவங்களுக்கும் கிடையாது, எங்களுக்கும் கிடையாது. இந்த அனாதை பெற்றது நீதானே? எனக்கு இவ்வளவு சித்திரவதை நீ கொடுத்ததுக்கு பெத்தப்பவே நீ எனக்கு ஒண்ணு இருக்கலாம் அப்படின்னா நான் உனக்கு தப்பா பிறந்துட்டேனா? என்ன பத்தி நீ என்ன வேணாலும் பேசு, நான் பொறுத்துக்கிறேன். ஆனா பிறந்த பொறப்ப மாத்திரம் நீ தப்பா பேசாத. உங்க அப்பா பேருக்கேத்த மாதிரி வாழ்ந்த தர்ம செய்யல. வாமா, யாருமா நீ? ஏன் இப்படி பதட்டமா இருக்க? முதல்ல உட்கார். உட்காரமா, இந்த தண்ணி குடி. இல்ல மத, என் புருஷனுக்கு வேண்டாதவங்க என்னையும் என் குழந்தையும் கொல்ல துரத்திட்டு வராங்க. நான் உங்ககிட்ட தப்பிச்சு வந்துட்டேன். என் மக, என் குழந்தைய நீங்க தான் காப்பாத்தணும். நான் என் புருஷனை தேடி போறேன். உயிரோட இருந்தேன்னா திரும்பி வந்து குழந்தைய வாங்கிக்கிறேன். அப்படி எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா குழந்தைக்கு எல்லாமே நீங்க தான். கவலைப்படாதம்மா, கர்த்தர் காப்பாத்துவோம். இது பாரு, உனக்கு வெளியே ஆபத்து இருக்கும் போது நீ எங்கேயும் போகாத, இங்கே இருந்துடு. நான் பாத்துக்கிறேன். இல்ல மது, இனிமே நான் இங்க இருந்தேன்னா என் குழந்தைக்கு தான் ஆபத்து.